நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோட பேர் மெடோஸ். எனக்கு 2012 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2012 8 இயர்ஸாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. 2015 பாஸ்டர் பெங்களூருக்கு வந்தப்போ அந்த மீட்டிங்கில் நான் கலந்து கொண்டேன். ஆண்டவரோட வார்த்தை அவர்கள் மூலியமாக இடைப்பட்டு பேசினது. உங்களுக்கு இயற்கையாகவே ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவாருன்னு சொன்னவன் அதேயோட அந்த வார்த்தையை பிடித்து நான் ஜோம் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் எடுக்கல. 2020 எனக்கு ஒரு பாய் பேபி எனக்கு தந்தார். ஆண்டவர் கர்த்தரோட நாமத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என் பேர் எம் பாஸ்கர். நான் தஞ்சாவூர். எங்கள் அம்மாவோட லேண்டு 5 வருஷமாக ஒரு 25-30 புரோக்கரை பார்த்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணால் முடியவே இல்லை. ப்ரேயர் மீட்டிங்கில் நான் ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் ரொம்ப உருக்கமாக ஜெபிப்பாங்க. ஒரு ஐயாவிட்டையும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். இப்போ போன மாதம் 1,40,00,000 அது முடிஞ்சிருச்சு. ஏசப்பாவுக்கும் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. முதலாவது, அதிகாலையிலே ஆண்டவரை தேடி தன்னுடைய வாழ்க்கையின் முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்த தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனாயிருந்தும் ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ராஜாவாக்கி ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கொடுத்து, அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைக்கும் அந்த ராஜ மேன்மையை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இரண்டாவது, தானியேல் என்கிற மனுஷன் 3 வேளை ஆண்டவரை நோக்கி ஜெபித்தானாம். வாசிக்கலாம் அருமையான வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, தான் முன்னால எப்போதும் செய்து வந்த முறையின்படியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுடைய வெற்றிக்கு பெரிய ரகசியம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணுவானா. 3 வேளையாவது ஒரு நாள் ஆண்டவரை தேடுறதுக்கு நீங்க பழகிக்கொள்ளுங்க. தானியேலுடைய வெற்றியின் ரகசியம், டெய்லி 3 வேளை நடந்துட்டே ஜபிக்க மாட்டான், படுத்து கிடந்து ஜபிக்க மாட்டான், சோஃபாவில் அப்படியே சாஞ்சு கிடந்து மத்தனமாக ஜபிக்க மாட்டான். எப்படி ஜபிப்பானா? முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜபிக்கிறவன். இந்த முழங்கால் படியிடுதல் எதற்கு அடையாளம் தெரியுமா? தாழ்மைக்கு அது அடையாளம். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, தாவீது அதிகாலையில் ஆண்டவரை தேடினான். அது எதற்கு அடையாளம்? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு அடையாளம். இந்த தானியேலோ 3 வேளை முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தேடினானாம். அந்த முழங்கால் படியிடுதல் எதற்கு அடையாளம்னா, தாழ்மைக்கு அடையாளம். பெரிய ஆண்டவருக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் 2 பேரை ஜெபிப்பதற்கு தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒன்று பரிசேயன், இன்னொரு ஆயக்காரன். பரிசேயன் முன்ன போய் பெருமையின் ஜெபத்தை சொன்னானாம். நேரம் முன்னால் சர்ச்சுக்கு முன்னால் போயிட்டு
அப்படியே ஆல்டருக்கு முன்னால் போய் கையை விரிச்சிட்டு, ஆண்டவரே என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வந்து சர்ச்சுக்கு தசமபாகம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் அப்படின்னு பெருமை பாராட்டிட்டு ஒருத்தன் முன்னால் போய் ஜெபம் பண்ணானா. ஆண்டவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு ஒருத்தன் வந்து பின்னால் நின்று தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திற்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, உங்கள் கிட்ட நெருங்குறதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் உங்களுடைய கிருபையினால் நான் வந்து உங்கள் சன்னிதானத்தில் நிற்கிற ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசேயனுடைய ஜெபம் அல்ல, தன்னை தாழ்த்தின இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தாராம். அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபிக்கிறதுலே நான் உபவாசம் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு அதை பண்ணி கொடுத்தேன், இதை பண்ணி கொடுத்தேன், நான் சர்ச்சு கட்டி கொடுத்தேன், நீ எல்லாம் கொடுத்துருக்கிற, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் நீ கொடுத்ததனுடைய பலனை நீங்கள் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தாழ்மைப்பட்டு ஜெபித்த அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஜெபத்தில் எப்பவுமே நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் சன்னிதானத்தில் நிற்க எனக்கு தகுதி இல்லை, உங்கள் கிருபையினால் நான் இன்னைக்கு படைச்சிருக்கிறேன், உங்கள் கிருபையினால் நான் ஊழியம் செய்கிறேன், உங்கள் கிருபையினால் தான் நான் தொழில் செய்கிறேன், உங்கள் கிருபையினால் தான் நான் இந்த டிகிரியை வாங்கினேன், உங்கள் கிருபையினால் தான் இந்த வேலை எனக்கு கிடைச்சது ஆண்டவரே, எல்லாம் உங்களாலேன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி ஜபிக்கிற பழக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டாமா. இந்த தானியேல் பத்திரத்திற்கு கையெழுத்து போட்டதுக்கு பிறகும் இந்த ஜபத்தை தினம் முன்னாடி செய்து வந்த மாதிரி 3 வேளை ஜபம் பண்ணானா. அந்த பத்திரத்தில் கையெழுத்து என்ன போட்டிருக்கு, என்ன அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்த அப்படின்னாச்சுன்னா, யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சட்டம். தானியேலின் காலங்களில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ராஜாவை தான் தேடி வரணும். தரியு ராஜாவுடைய காலத்தில் ராஜா ஒரு சட்டம் போடுறாரு. என்ன சட்டம்? உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் ராஜாவாகி என்ன தான் தேடி வரணும், என்கிட்ட தான் நீங்கள் மன்றாடணும், என்கிட்ட தான் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு எந்த தெய்வத்திடத்திலும் நீங்கள் உங்களுடைய காரியங்களை முறையிடுவதோ தெய்வத்தை தேடி போவதோ இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இயற்றிட்டாங்க. அந்த சட்டம் இயற்றப்பட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாச்சு. இதை மீறுறவங்களுக்கு சிங்கக்கவியில் தூக்கி போட்டுருவேன்னு தண்டனையை அறிவிச்சாச்சு. யாராவது இதை மீறி உங்கள் ஆண்டவர்னு வழிபட்டீங்க, இல்லை உங்கள் ஆண்டவரை தேடி போனீங்க, யாராவது ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை தூக்கி சிங்கக்கபியில், ஒரு சிங்கம் இருக்கிற இடம்ல நிறைய சிங்கங்கள் கிடக்கிற இடம் தான் சிங்கக்கபி என்று சொல்லுவார்கள், அதில் உங்களை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இயற்றியாச்சு. தானியேல் அதை கண்டு பயந்து போயிருந்தானா? தானியேல் அரசாங்கத்தில், இதே தரியு ராஜாவுடைய அரசாங்கத்தில் தான் வேலை செய்கிறான். அந்த அரசாங்கத்தில் வேலை செய்யும் பொழுது அந்த தரியு ராஜா போட்ட சட்டத்துக்கு அவன் ஏனுங்களை. ஏன்னா பரலோக சட்டத்திற்கு விரோதமான சட்டம் அந்த சட்டம். பரலோக சட்டம் என்ன சொல்லுகிறது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு பரலோகத்தின் தேவனை தான் நீ தேடணும்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி ஜபிக்கணும்னு கேட்கும் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ பரலோக சட்டம் சொல்லுது உனக்கு என்ன காரியம் வேணாலும் நீ என்ன தேடுவா அப்படின்னு. ஆனால் இந்த ராஜா சொல்றார், நீ ஆண்டவரை தேடக்கூடாது, என்ன தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குரிய மகிமையை மனுஷன் எடுத்துக்கொள்ள முயற்சித்தான். ஆனால் தேவனுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த தானியேல் தேவனுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்க தயாராக இல்லை. அதுதான் அந்த வசனத்தினுடைய ரகசியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை நம்பி வாழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் புருஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை காட்டிலும் அவருடைய மனைவி தான் அவங்களுக்கு உலகம். உன் மனைவி உனக்கு உலகம் தப்பில்லை, அதுதான் இருக்க வேண்டும். உன் புருஷன் தான் உனக்கு உலகம், அப்படி தான் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக உனக்கு மேலோகம் என்று ஒன்று இருக்கிறது, அவருக்கு பிறகுதான் கீழ்லோகம். மேல்லோகத்தின் தேவன் முதல்ல. ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமை யாருக்கும் கூட. முதல்ல நீ ஆண்டவர் தான் உனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவர், அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாம். அப்போ பாருங்கள், ஆண்டவருக்கு கொடுக்குற மகிமையை இந்த ராஜாவுக்கு கொடுக்க அவன் தயாரில்லை. நீ மிஞ்சி போனால் என்ன வேலையை விட்டு தூக்குவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், மிஞ்சி போனால் சிங்கக்கவியில் தூக்கி போட போடு, பரவாயில்ல, உயிரே போனாலும் என் ஆண்டவருடைய மகிமையை உனக்கு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் இவனுடைய கோட்பாடு, இவனுடைய ஜெபம், இவனுடைய உறுதி. அதுதான் தைரியமாக பயந்தெல்லாம் இல்லை.
எப்பவும் அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. பலகணிகள் அப்படின்னா பால்கனின்னு அர்த்தம். மேல் வீட்டில் போயிட்டு பால்கனியை திறந்து வச்சுட்டு பரலோகத்தை நோக்கி வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவான். கையை விரித்து முட்டி போட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவான். அதுதான் அவனுடைய இயல்பான ஜெபிக்கிற முறை. செய்து வந்த முறைமையின்படியே பூட்டி போட்டு கூட ஒன்றும் பயந்துட்டெல்லாம் செய்யலை, தைரியமாக பண்ணுறான் எப்பவும் மாதிரி. ராஜா இவரை தூக்கி சிங்க கபியில் போட்டார். ஆண்டவர் என்ன பண்ணார், என் பிள்ளையை தூக்கி சிங்க கபியிலையா போடுற இருவான்னு சொல்லிட்டு எல்லா சிங்கத்துக்கு வாயை கட்டி போட்டார். சிங்கத்துக்குள்ளால குகைக்குள்ளால தூக்கி போட்டாங்க. ஆனால் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டு இந்த ராஜா என்ன நினைச்சாரு, நாளைக்கு காலையில் வரும் பொழுது தானியலுடைய உடம்புல உள்ள ஒரு சதையோ ஒரு எலும்பு கூட கிடைக்காது, எல்லாம் பஸ்வமாக்கி கட்டிச்சு சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ராஜா அப்படி தான் நினச்சாரு. அழகாக உள்ளே போட்டால் இவர் நைட்டு ஃபுல்லாக சிங்கங்க கூட விளையாடிட்டு இருந்தார். ஆமாம், அன்னைக்கு தான் நல்லா ஜாலியாக விளையாடி இருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல வாய்ப்பை இவர் கொடுத்துருப்பாரு. சிங்கங்க கூட விளையாடுறா நீ அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த பாருங்க, சிங்க கபியில் தூக்கி போட்டதுக்கப்புறம் இவன் இங்கே கூட விளையாடிட்டு இருக்கிறான். ஆனால் தூக்கி போட்ட ராஜாவுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லையா. அவன் தூங்காமல் விடிகிறது வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன நடந்துச்சோ, தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம தவறு செய்துட்டோமோ அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதிகாலையில் எழும்பி இருட்டோட கபிக்கு கிட்ட வர்றான். என்ன நடந்து, இந்த திருடன் வர மாதிரி வந்து இப்படி எட்டி பார்த்தான். உள்ள எலும்பும் வெறும் ரத்தம் தான் கிடக்குதா, இல்லை ஏதாவது பல்லு இல்லாத இது விட்டு வச்சுதா, நகத்தையாவது கடிச்சு சாப்பிடாம வெளியே போட்டுதா அப்படின்னு வந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா தலைவர் அழகாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போது அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, தரிவு ராஜா அவனை பார்த்து கேட்குறாரு. எப்படி கேட்குறாராம், துயர சத்தமாய். அப்படின்னா இதை பார்த்த உடனே அவனுக்கு வார்த்தையே வரல. வேதம் சொல்லுகிறது துயர சத்தமாய். துயர சத்தம்னா அந்த குரல் இறங்கி தழும்பி போய் பேசுறதான் துயர சத்தம். துயர சத்தமா மெல்ல கேட்குறான், தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரா அப்படின்னு கேட்குறான். பாருங்க, மெல்லிய குரல்ல கேட்குறான், துயர சத்தத்தோடு கேட்குறான், தாழ்மையாய் கேட்குறான். அவ தானியேல் சொன்னா, என் ஆண்டவர் என்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. வெளியே தூக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டம் போடுறார் இதே ராஜா, இதுக்கு மேலே தானியேல் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எனவே இந்த தேசத்தினுள்ள எல்லா ஜனங்களும் தானியேல் ஆராதிக்கிற தேவனை, மெய் தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். வேற ஏதாவது தேவனை ஆராதித்தால் நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். வேற யாரையாவது நீங்கள் வழிபட்டுறீங்கன்னா கொன்னுருவேன்னு. அப்படியே ஒரு பெரிய மாற்றம். ராஜாவுக்கு ரட்சிப்பு வந்தது எதில் தெரியுமா? ராஜாவுக்கு ஆண்டவரை தேடுகிற அனுபவம் வந்தது எப்பொழுது தெரியுமா? தானியேல் தன் முழங்கால்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான். ராஜாக்களுடைய இருதயம் திருப்பப்பட்டது, ராஜாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக சட்டம் வந்தது. வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. உன் வாழ்க்கையில நீ செய்கிற தொழில் உனக்கு வெற்றிகரமாக ஓடணும்னா, நீங்க செய்கிற வேலையில நீங்க வெற்றி பெறணும்னா, உங்க ஊழியம் வெற்றி பெற வேண்டுமானால், உன்னுடைய படிப்பில் நீ வெற்றி பெற வேண்டுமானால், வெற்றியின் ரகசியம் உன் முழங்கால்கள். இதுதான் ஆண்டவர் தானியேல் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். தானியேல் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயம் எங்கே இருக்குன்னா, உன்னுடைய முழங்கால்களில் இருக்கிறது. அவன் முழங்கால்களை ஊன்றி 3 வேளை ஆண்டவரை தேடினான். அதன் நிமித்தம் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. 3வதாக ஆண்டவரை தேடி வந்த யோசபாத். வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலின் செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனை
கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். யோசபாத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. இந்த யோசபாத்துடைய தாத்தா முப்பாட்டம் தான் தாவீது. தாவீது தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு அட்வைஸ் பண்ணான், எப்பா இப்படி ஆண்டவரை தேடினேன்னா அதன் நிமித்தம் ஆண்டவர் உனக்கு நல்லது செய்வார், உன் லைஃப் நல்லா இருக்கும். அதே போல் சாலமோன் தன்னுடைய பிள்ளையின் பிள்ளை அப்படி வந்து அந்த யோசபாத் ராஜா அப்படின்னு அந்த சந்ததி தாவீதுடைய வம்சத்தில் வருகிற அந்த சந்ததியில் யோசபாத் என்கிற ராஜா அரசாட்சிக்கு வந்த பொழுது அந்த யோசபாத் ராஜாவுடைய அரசாட்சி கலைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படின்னா அவனுடைய ராஜ்யபாரம் பிடுங்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, அவனுடைய அரசாட்சி அவனுக்கு நிலைக்காம அந்த அரசாட்சி கலைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது இந்த யோசபாத் என்ன தெரியுமா பண்ணா, எங்கள் தாத்தா முப்பாட்டனுடைய வெற்றிக்கு ரகசியம், அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டதனுடைய ரகசியம் ஆண்டவரை தேடினார். அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் செய்கைகளின்படி செய்யாமல் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்து ஆண்டவரை தேடினானாம். அப்படின்னா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரை தேட வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். அப்போ ஆண்டவருடைய சட்ட திட்டத்தின்படியாக பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தேடினபடியினாலே அதன் நிமித்தம் என்ன நடந்தது பாருங்க, ஆண்டவர் யோசபாத்தினுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தி கொடுத்தார். அப்படின்னா ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு ஆடிக்கொண்டிருந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றி அரசாட்சியை நிலை நிறுத்தி கொடுத்தார். சில நேரங்களில் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, அவ்வளோதான், நிற்குமா போகுமா கவுத்துருமா செத்துருமா பிழைக்குமா அப்படின்றது தான் சொல்லுவாங்க. உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க தொழில் இப்போவோ எப்போவோன்னு சொல்லுவாங்க, வியாபாரம் எப்படி கவுக்கும் இல்லை சக்ஸஸ் ஆகிடுமா அப்படின்னு இப்போவோ எப்போவோ அப்படின்னா நிலையில்லாத ஒரு தன்மை. சிலர் சொல்லுவாங்க வேலை இப்போவோ எப்போவோ அப்படின்னா இந்த வேலை என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க, வச்சாலும் வைப்பாங்க, எப்போவோ எப்போவோன்னு இருக்குது. அப்போ இப்போவோ எப்போவோன்னு இருக்கிறவங்களுக்கு எப்பவும் என்கிற கிருபை வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பிடிச்சிங்கன்னா ராஜ்யபாரம் ஸ்திரப்படுத்தப்படும். வீடு ஒருவேளை கைவிட்டு போயிடுமோ, ஏலத்துக்கு வந்துடுமோ, வண்டியை சீஸ் பண்ணிட்டு போவாங்களோ, இப்போவோ எப்போவோன்னு இருந்தால் உன் வீடு மறுபடியும் உனக்கு நிலை நிற்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஆண்டவரை தேடி ஹெல்ப்பு கேட்கணும். ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் உம்மிடத்தில் உதவி கேட்கிறேன், இந்த வீட்டை எனக்கு மீட்டு தாரோம். ஆண்டவரத்தில் நீங்கள் சொல்லணும், பேங்க் சீஸ் பண்ண போகுது, ஃபைனான்சியர் இந்த வீட்டை எடுத்துக்கொள்ள போகிறாங்க, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு எடுக்கப்பட்டு விடும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று யார் யார் ஆண்டவரை தேடுகிறீர்களோ, ஆண்டவருடைய சட்டத்திட்டத்தின்படியாக கீழ்ப்படிந்து தேடுகிறீர்களோ அவர்களுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படுத்தப்படும். அப்போ அவனுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்திட்டு வசனம் உங்கள் அடுத்து சொல்லப்படுத்திருக்கிறது, அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊசலாடிட்டு இருந்த அரசாட்சியை நிலப்படுத்தி அதுக்கு பிறகு அவனுக்கு நல்ல ஐஸ்வர்யமும் பணமும் செல்வங்களையும் செல்வாக்கையும் ஆண்டவர் அள்ளி கொடுத்தாரா. இன்னைக்கு பிறகு உங்களுக்கு செல்வங்களும் செல்வாக்குகளையும் ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி கொடுக்கத்தக்கதாக நீங்களும் ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நண்பகல் வேளையிலே என் பிள்ளைகளை நீரே அழைத்து கொண்டு வந்து என்னை தேடி வருகிற உங்களுக்கு இனி ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. என்னென்ன நன்மையின் ஈவுகள் குறைவுபட்ட நிலைமையில் என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரும் என்று சொன்னீரே. உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையான ஈவுகளையும் பூரணமான கிருபையின் வரங்களையும் ஜோதிகளின் பிதா கொடுக்க என் பிள்ளைகளின் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீர் உம்முடைய கரத்தை திறக்க நாங்கள் நன்மையினால் திருப்தியாகிறோம் என்கிற வசனத்தின் படியாக உம்முடைய கரம் என் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கப்படுவதாக. இவர்கள் நன்மையினால் திருப்தியாகட்டும். அதிகாலையில் உம்மை தேடி தாவீதுக்கு கிடைத்த ஸ்லாக்கியங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். வறுமையும் பஞ்சமும் ஆடு மேய்க்கிற பஞ்சமும் மாறி
என் பிள்ளைகள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கப்படுவார்களாக. உடைய தரித்திரங்கள் மாறட்டும், பஞ்சங்கள் மாறட்டும், தொழிலிலே காணப்படுகிற மந்தமான நிலைமை மாறி என் பிள்ளைகளுக்கு தெய்வீக செழிப்பு உண்டாகட்டும். தாவீதுக்கு ராஜ மேன்மையை கொடுத்த ஆண்டவர் அவனை தொடர்ந்து அவன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ராஜ மேன்மையை தக்க வைத்துக் கொள்ள கிருபை செய்த நல்ல ஆண்டவரே, இவர்கள் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட நன்மையின் கிருபைகளை நீர் தாரும். மகிமையான முன்னேற்றங்கள் இவர்கள் குடும்பத்திலே உண்டாகட்டும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொன்ன வசனத்தின்படியாக சேனைகளின் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நாளுக்கு நாள் விருத்தியை கட்டளையிடுவீராக, நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை கட்டளையிடுவீராக, நாளுக்கு நாள் கடன்கள் அடைக்கப்படுவதாக. என் பிள்ளைகள் கடன்களை அடைத்து இனி கடன் கொடுக்கிற ஜாதியாக இவர்களை நீர் மாற்றுவீராக. தடைகளை உடைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு செய்வீராக. தானியேல் 3 வேளை முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல இன்றிலிருந்து தாழ்மை என்கிற அபிஷேகம் இவர்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.